கலீலியோ 1564இல் இத்தாலியில் பிறந்தார். அவர் கணிதம், இயற்பியல், வானியல் ஆகிய துறைகளில் ஆர்வம் கொண்டார். 1609இல் அவர் தொலைநோக்கி, அதாவது டெலஸ்கோப் பயன்படுத்தி வானத்தை ஆராய்ந்தார். அவர் சந்திரனில் மலைகள் மற்றும் பள்ளங்கள் இருப்பதைக் கண்டார். ஜூபிட்டர் கிரகத்தின் 4 பெரிய நிலவுகள் கலீலியன் மூன்ஸ் கண்டுபிடித்தார். சூரியன் மையத்தில் உள்ளது, பூமி அதை சுற்றி வருகிறது என்ற கோபர்னிக்கஸ் கருத்தை உறுதிப்படுத்தினார். அப்போது கத்தோலிக்க தேவாலயம் பூமிதான் பிரபஞ்சத்தின் மையம் என்று நம்பியது. கலீலியோ பூமி பிரபஞ்சத்தின் மையம் அல்ல என்று வலியுறுத்தியதால் கத்தோலிக்க தேவாலயம் அவரை விசாரித்து வீட்டு தண்டனை, அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் விதித்தது. அவர் இறக்கும் வரை அந்த தண்டனையில் இருந்தார். 1638இல் அவர் டிஸ்கோர்சஸ் அண்ட் மேத்தமேட்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ரிலேட்டிங் டு டூ நியூ சயின்சஸ் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். இதில் இயற்பியல் விதிகள், அதாவது பொருள்களின் இயக்கம், வலிமை, வேகம், சுழற்சி ஆகியவற்றை விளக்கினார். இது மாடர்ன் பிசிக்ஸுக்கு அடித்தளம் அமைத்தது.